குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்று நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, வெற்றிக்குமரன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியே வந்திருக்காரு. அது கூட ஒரு வகையில ஒரு பெரிய சர்ச்சை இல்ல அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், என்ன சர்ச்சை அப்படின்னா, நேற்று அவர் பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காரு, நாங்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில வந்துட்டோம், அது மட்டும் இல்ல நாங்க ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. இது எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியதா அமைய போகுது அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையா இருக்கு. 2009 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஈழத்தமிழர்கள் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் கொன்ன போது அப்போ யாருமே குரல் எழுப்பல, அந்த ஈழத்தமிழர்களுக்கு யாருமே குரல் எழுப்பல, ஆதரவா இல்ல அப்படின்ற ஒரு காலகட்டத்துலதான் தமிழனுக்காக தமிழன் தான் போராடணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு அமைப்பு, நாம் தமிழர் அமைப்பு அப்படின்னு உருவாக்கப்பட்டது. அதுதான் தொடர்ந்து 15 ஆண்டு காலத்துல தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வளர்ச்சியை எட்டிக்கிட்டே வந்தது. இப்போது நிர்வாகிகள் பல பேர் பல குற்றச்சாட்டுகள் சீமானின் மீது வைத்து ஒருவரா வெளியேறிட்டு போறாங்க. அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமானவர்கள் சர்வாதிகார ஆட்சி பண்றாரு, எங்களோட கலந்து நட்புடன் உறவு மேற்கொள்ளக்கூடிய அந்த ஆட்சி அவர் பண்ணல, சர்வாதிகார ஆட்சி பண்றாரு. சீமானுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவை வச்சு மட்டும்தான் அவர் ஆட்சியை பண்ணணும்னு நினைக்கிறாரு. எங்களோட கலந்து ஆலோசனை பண்ணணும், அடுத்து கட்சியில என்னென்ன பணிகள் பண்ணலாம், எப்படி நம்மளுடைய கட்சியை வளர்க்கலாம் அப்படின்னு எங்க கூட நிர்வாகிகளாகிய எங்க கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கட்சியில இருக்கக்கூடியவர்கள், அவங்க கூட எல்லாம் கலந்து பேச மாட்டேங்கிறாரு. அதுதான் அவருடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருந்து வெளியேறினவங்க எல்லாம் சொல்றாங்க. நாங்க 15 ஆண்டு காலமா கட்சியில இருக்கோம், எங்களுக்குன்னு எந்த ஒரு அதிகாரமாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு மரியாதையாக இருக்கட்டும், எதுவுமே எங்களுக்கு கொடுக்கப்படல. நாங்க பல முறை எங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே நாங்க அடமானம் வச்சு பல கட்சிக்காக பல முறை நாங்க செலவு பண்ணிருக்கோம். ஆனா எல்லாத்தையும் இப்ப இழந்துட்டு நாங்க நிர்கதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்குமரன் உட்பட நிறைய பேர் இந்த தகவலை பேசியிருக்காங்க. பிரஸ் மீட்ல கட்சியில இருந்து வெளியேறி வந்த உடனே பிரஸ் மீட்ல இந்த மாதிரி வெளிப்படையா சீமான் மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டிருக்கு. இப்போது தற்போது என்ன ஒரு மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்குன்னா, வெற்றிக்குமரன் அவர்கள் தலைமையில ஒரு கட்சி அமைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில மதுரை அந்த சார்ந்த தென் பகுதியை சேர்ந்த இடங்கள்ல வெற்றிக்குமரன் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியாளரா, ஒரு நாம் தமிழர் கட்சியை வளர்ச்சியின் அடிப்படை வளர்ச்சி எல்லாத்துக்குமே துணை நின்ற ஒருத்தர் பார்த்தோம்னா அது வெற்றிக்குமரன். அவர் ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அவர் கட்சியில இருந்து வெளியே போயிட்டதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில அவருக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும், நிறைய நிர்வாகிகளோடு அவர் இணக்கமா இருந்திருப்பாரு. அப்ப அவங்க எல்லாம் வெற்றிக்குமரன் அவருடைய தலைமையில அந்த கட்சியில இணைவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது இல்லையா. அப்படி இணைஞ்சிட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைமை என்ன ஆகுறது? ஏற்கனவே 8% வாக்குதான் இருக்கு. இதுக்கப்புறம் 2026 அடுத்தது குறைஞ்சது ஒரு 20% அவங்க எட்டுவாங்களா, இல்ல 8க்கும் கீழே போயிடுவாங்களா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய குழப்ப நிலையா இருக்கு. வெற்றிக்குமரன் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாங்கள் நவம்பர் 27ஆம் தேதி ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நாளில் வீர வணக்கம் அப்படின்றத நாங்க முதலாக அதை நாங்க கட்சி தொடங்குவதற்கு முன்பாக வீர வணக்கத்தை செலுத்தி விட்டு அதன் பிறகுதான் நாங்க என்ன கட்சி தொடங்க போறோம், அந்த கட்சியின் பெயர் என்ன, எங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படின்றத நாங்க வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொள்கையில மாறுபாடு இல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் என்னவோ அதை தான் நாங்களும் பின்பற்றுவோம். அதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, சீமானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு இதுதான் நீங்க பண்ணுங்க, அதாவது நான் வண்டி எடுத்துட்டேன், ரைட்ல இண்டிகேட்டர் போட்டேன், ஆனா நான் லெப்ட்ல தான் போவேன் அப்படின்னு அவர் தவறா பயணம் செஞ்சாலும் பின்னாடி இருக்கவங்களா கண்மூடித்தனமா அதை பதில் என்ன இப்படி போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்காம பின்னாடியே வரணும் அப்படின்னு சீமான் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த கொள்கைகளை அதனால எங்களால செயல்படுத்த முடியல. ஆனா இப்ப நாங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த கட்சியில அந்த கொள்கைகளை நாம் தமிழருக்குடைய அந்த தமிழ் தேசியம் அப்படின்னு நாங்க பேசக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வுரிமை அப்படின்னு நாங்க காக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நாங்க முன்னெடுத்து நாங்களாக
தானாக முன்னெடுத்து கொள்கைகளை வந்து பகிர்ந்து கொண்டு நிர்வாகிகளோடு எல்லாருமே பகிர்ந்து கொண்டு ஒற்றுமையா இருந்து எங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்தா போல நாங்க செயல்படுத்தக்கூடிய அந்த நிலைமையை நாங்க வந்து உருவாக்குவோம். நட்புறவு இருக்கும் எங்களுடைய கட்சியில, அதிகாரத்துவம் இருக்காது, சர்வாதிகார ஆட்சியை நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியான தரப்பான வாதங்கள் எல்லாம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆபத்தை கொடுக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல. இவங்க என்ன சொல்றாரு, நேற்று கொடுக்கப்பட்ட அந்த பிரஸ் மீட்ல வெற்றிக்குமரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் ஆகுது நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு. இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா அவங்க 20% மேற்பட்ட வாக்குகளை வந்து பெற்றிருக்கணும். ஆனா சீமான் வந்து யாருடைய பேச்சும் கேட்காம என்னுடைய அறிவை மட்டுமே வச்சு என்னுடைய இஷ்டத்துக்கு தான் நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அது வந்து வாக்குகள் குறைவதற்கான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கட்சி தொடங்கும் போது இது நம்ம கட்சி, இது நம்மளுக்கான கட்சி, நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு 8% வாக்கு வந்த உடனே இது ஏன் கட்சி, நான் சொல்றதான் நீ கேட்கணும், விருப்பம் இருந்தா இரு, இல்லையா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு மிக வெளிப்படையா வந்து பேசுறாரு. அப்ப எந்த அளவுக்கு வந்து இது ஒரு எங்களுக்கு வந்து மன உடைச்சலையும் வந்து தருது அப்படின்றத நாங்க யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நாங்க ஆரம்பிக்க போற கட்சியில இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராம எங்களுடைய தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த கொள்கைய உலகம் முழுக்க பரப்புவதற்கான, நட்போடு பரப்புவதற்கான வழிமுறைகளை நாங்க மேற்கொள்வோம். முதலில் நவம்பர் 27 வீர வணக்கத்தை செலுத்திவிட்டு அதன் பிறகு எங்களுடைய கட்சி ஆரம்பிப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை நாங்க மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக உறுதியா சொல்லியிருக்காங்க. சீமான் 2026 போட்டியிடும் போது 8% வாக்காவது பெறுவாரா இல்ல அதற்கும் கீழே போயிடுவாரா? வெற்றிக்குமரன் தலைமையில அமையக்கூடிய அந்த கட்சியானது எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை பெறும்? மீண்டும் விஜய் வேற வரப்போறாரு 2026 தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது பல முனை போட்டிகளா வந்து இருக்க போது இந்த 2026 தேர்தல். ஆனால் மக்களாகிய நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீங்களோ அவங்க தான் நிச்சயமா நம்மளுடைய முதல்வர் ஆவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. மீண்டும் மீண்டும் தமிழ் தேசியம் என்று சொல்லக்கூடிய அவங்க வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா, தமிழர்களை தமிழர்கள் என்று ஆள்கிறார்களோ அன்றுதான் தமிழகம் தமிழகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சுதான் நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், வெற்றிக்குமரன் தொடங்க போற கட்சி ஆகட்டும் எல்லாமே அமைய இருக்கு. இதனுடைய ரிசல்ட் வந்து நம்ம 2026 மக்களாகிய உங்ககிட்ட தான் நாங்க எதிர்பார்க்க போறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.